அடுத்து நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க. இப்ப அவங்க அந்த ஆன்டி வீட்ல இல்ல போல. அவங்க வந்து இப்ப ஒரு ஹாஸ்டல்ல இருக்காங்க போல. அப்ப அந்த அங்கிள் வந்து பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க ஹீரோயின. வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட போய் சொல்லுது, "உன்ன யாரோ பார்க்க வந்திருக்காங்கப்பா" அப்படின்னு சொல்லும்போது, உடனே வந்து ஹீரோயின் பயந்துகிட்டே வெளில வரா. எங்க ஹீரோ தான் வந்துட்டானோன்ட்டு. பார்த்தா அந்த அங்கிள் தான் தெரிஞ்சோனே, "என்ன அங்கிள் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னும்போது, உங்க அப்பா தாம்மா உனக்கு பணம் குடுத்து விட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்த குடுக்குறாங்க. "என்ன மன்னிச்சிரும்மா, நீ என் வீட்டுக்கு வந்த. ஆனா உன்ன அந்த ஆன்டி வந்து ஒழுங்காவே பார்த்துக்கலைலம்மா. எனக்கு தெரியும் உன்ன ஒழுங்காவே ட்ரீட் பண்ணல" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்ல அங்கிள். அவங்க என்ன எதுவுமே சொல்லல. நானா தான் இங்கேருந்து வந்தேன். எனக்கு தெரியுமா அவ ஏதாவது சொல்லியிருப்பா." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. உடனே இவங்க சொல்றாங்க, "நான் யாரு அங்கிள் ஆன்டி எல்லாம் மன்னிக்கிறதுக்கு? நீங்க எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அவர் வந்து மன்னிச்சிருமான்ற மாரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து, "சரி அங்கிள். நான் என்னோட தப்பு தானே எல்லாமே. என் லைஃப் தான் ஒரே நிமிஷத்துல மாறிடுச்சு. அதுக்காக நான் வந்து உங்க வீட்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி தானே நடக்கும் அங்கிள்." அந்த மாரி சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்றாங்க. "நீ ஏம்மா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? உன்னால என்னாச்சு? உன்னால ஒண்ணுமே ஆகல." "என்னது என்னால ஒண்ணும் ஆகல. என்னால தான் இப்ப எல்லாமே. என்னோட பேரு, என் குடும்பம் வந்து அந்த இடத்த விட்டே இப்ப வெளியில வேற ஊருக்கு போறோமே அங்கிள். என்னால தானே இது எல்லாமே ஆச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்றாங்க. சரிம்மான்ட்டு அவங்களும் சமாதானப்படுத்தி அந்த அங்கிளும் அங்கருந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து யுஎஸ்க்கு போறதுக்காக வீட்ல இருந்து கிளம்புறாங்க. அப்ப வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, "நே நான் வந்து உன்ன இப்படி பார்த்ததே இல்லடா. நீ என்ன இவ்ளோ அமைதியா இருப்பியா? எனக்கே அதெல்லாம் இப்ப தான் தெரிய வருது." அந்த மாதிரி அவங்க அம்மா கேட்கும்போது, அதுக்கு நம்ம ரவுடி ஹீரோ சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே, "ஆமா எனக்கே இப்ப தான் தெரியும். நான் இவ்ளோ அமைதியா இருப்பேன் அப்படிங்கிறது. என்னோட மொத்த உலகமே ஒரே நிமிஷத்துல மாறிருச்சு. என்னோட மொத்த உலகமாமே அவ தான் இருந்தா. என்னோட மெஹக் தான் இருந்தா. ஆனா இப்படி மாறும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, உடனே நம்ம ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, "சரி நீ இப்ப அங்க போறீல, யுஎஸ்க்கு போறீல, அங்க போயாவது மாறிருவ. உனக்கு சந்தோஷம் கிடைக்கட்டும், நிம்மதியா இருப்ப." அந்த மாரி சொல்லும்போது, "பாப்போம் அதையும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிறாரு. நேரா நம்ம ரவுடி ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து கார்ல கிளம்பி போய்க்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு தான் கார் ஓட்டுறான். அவன் கார் ஓட்டிட்டு இருக்கும்போதே பேசிக்கிட்டு இருக்கான். "எங்க அப்பாலாம் என்ன ஒரு வில்லேஜுக்கு கூட அனுப்பிச்சு வைக்க மாட்டாருடா. ஆனா உங்க அப்பாவ பாருவே உன்ன வந்து யுஎஸ்க்கே அனுப்பிச்சு வைக்கிறாரு. நீ ரொம்ப குடுத்து வச்சவன்டா." அந்த மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவன் புலம்புறத தாங்க முடியாம ஹீரோ வந்து, "நீ நிப்பாட்டு நான் கிளம்பி போய்க்கிறேன்ட்டு" அவரு நடந்து போறாரு. உடனே, "நீ எங்கடா போற?" அந்த மாரி கேட்கும்போது, "நான் வந்து ட்ரெயின்ல போறேன்." "என்னது ட்ரெயின்ல போறியா? இது தெரிஞ்சா உங்க அப்பா என்ன கொன்றுவாருடா." அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "அதெல்லாம் எனக்கு தேவையில்லன்ட்டு" அவர் பாட்டுக்கு போய் ட்ரெயின்ல நேரா உட்காந்துக்கிறாரு. அந்த ட்ரெயினும் கிளம்பிருது. இது உடனே வந்து ஹீரோட அப்பா கிட்ட போய் இவன் வந்து இன்ஃபார்ம் பண்றான் ஹீரோட ஃப்ரெண்டு. உடனே ஹீரோட அப்பா, "இப்ப அவன் எங்க போயிருப்பான்? என்ன?" அப்படின்ட்டு ஃபோன் பண்ண சொல்றாரு. ஃபோன் பண்ணாலும் நம்ம ஹீரோ எடுக்கல. உடனே நம்ம ஹீரோவோட அண்ணன் தான் சொல்றாரு, "அவன் இப்ப ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். நீங்க இத தயவு செஞ்சு அம்மா கிட்ட சொல்லிறாதீங்க. அம்மா சும்மாவே டென்ஷனா இருக்காங்க. இதையே நீங்க சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே பயப்படுவாங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க." அப்படின்னு சொல்லவும், "சரி நான் யார்கிட்டயும் சொல்லல. நான் பார்த்துக்கிறேன்ட்டு" ஹீரோவோட அப்பாவும் சொல்லிர்றாங்க. ட்ரெயின்ல போற ஹீரோ வந்து அங்க ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா டிடிஆர் வராரு. டிக்கெட் குடுப்பான்னு கேட்குறாரு. டிக்கெட்டா? டிக்கெட்லாம் நான் எடுக்கலன்ற மாரி ரவுடி ஹீரோ சொல்றாரு. உடனே "என்னது டிக்கெட் எடுக்காம வந்து உட்காந்துருக்கியா? டிக்கெட் எடுக்கலைன்னா ஃபைன் அது தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு தெரியும். அப்ப ஃபைன கட்டு" அப்படின்ட்டு சொல்லிட்டு வாங்குறாங்க. அப்ப வந்து "சரி நீ இப்ப எங்க போணும்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "எங்க போணும்லாம் எனக்கு தெர்ல. எங்க லாஸ்ட்டா நிக்குதோ அங்க இறக்கி விடுங்க" அப்படின்னா, "என்னது எங்க போணும்னே தெரியலையா? ஏதாவது ஒரு ஊர சொல்லுப்பா. கடைசியா எங்க போதோ அங்க இறக்கி விடுங்க" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஃபைன கட்டுறாரு. சரின்ட்டு சேஞ்ச் குடுக்குறாரு டிடிஆர். அந்த சேஞ்ச கூட வாங்கல. நீங்களே வச்சுக்கோங்கன்றாரு. உடனே டிடிஆர் யார்ரா இவங்கிற மாரி தான் பார்த்துட்டு அங்கருந்து கிளம்புறாரு. அங்க ஹீரோயினோட அப்பாவ தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்பா ரொம்ப சந்தோஷமா ஹீரோயினோட அம்மாவ பார்க்க வராங்க. அங்க வந்துட்டு எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு. நம்ம நம்ம பொண்ண சீக்கிரமே பார்க்க போலாம். அந்த மாரி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே 2 பேரும் சேர்ந்து வந்து ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு. நான் வந்து உன்ன சீக்கிரமே பார்க்க வரோம். நாளைக்கு வந்து வர்றோம். நீ வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா இருமான்ற மாரி சொல்றாங்க. ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரிப்பா நான் வந்து ரெடியா இருக்கேன். நம்ம கிளம்பி எங்கேயாவது போலாம் அந்த மாரி சொல்றாங்க. இங்க அந்த ட்ரெயின்ல போனது கடைசியா போய் ஒரு இடத்துல நின்றுச்சு. ஹீரோவும் அங்கருந்து இறங்கிர்றாரு. திரும்ப போய் டிடிஆர் கிட்ட அடுத்த ட்ரெயின் எப்போ வரும்ன்ற மாரி கேட்கறாரு. என்னது அடுத்த ட்ரெயினா? அடுத்த ட்ரெயின்லாம் இப்ப கிடையாது. காலையில தான்ற மாரி சொல்றாங்க. காலையில தான் வருமா? அதுக்கு முன்னாடி எதுவும் ட்ரெயின் இல்லையா? இல்ல, இல்ல. காலையில தான் லாஸ்ட் அந்த மாரி சொல்லிர்றாங்க. உடனே ஹீரோவும் சரின்ட்டு அங்கருந்து கிளம்புறதுக்கு பார்க்குறாரு. அப்ப கரெக்ட்டா வந்து நம்ம ஹீரோயின வந்து ஆக்சிடென்ட் பண்ணான்ல, அவன் வந்து அங்க வந்துர்றான். நம்ம ரவுடி ஹீரோவோட அப்பாவோட ஆளு. அங்க வந்துட்டு, "வணக்கம் சார். உங்க அப்பா தான் நீங்க அனுப்பிச்சு வச்சாரு, உங்கள பார்த்துக்க சொல்லி." அந்த மாரி சொல்லவும், "எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க இருந்து கிளம்புங்கிற" மாரி சொல்றாரு. உடனே வந்து இவர் சொல்றாரு, "இல்ல சார். காலையில தான் அடுத்த ட்ரெயினு. நீங்க இன்னும் எவ்வளோ நேரம் இங்கேயே நிக்க போறீங்க? நீங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க இப்பவே. நீங்க வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து ரெஸ்ட் எடுங்கன்ற" மாரி சொல்லவும், ஹீரோவும் சரின்ட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு கிளம்பி போயிர்றாரு.
அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ரவுடி ஹீரோ வந்து காலைல எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். நின்னுட்டு அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து ஹீரோயின ஆக்சிடென்ட் பண்ணவன் வரான். வந்துட்டு, "சார் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? ஏதாவது வேணுமா? உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதான்ற?" மாரி கேட்குறாங்க. உடனே அதுக்கு நம்ம ரவுடி ஹீரோ சொல்றான், "எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உன்னால குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, "சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் எதுவா இருந்தாலும் அரேஞ்ச் பண்றேன்ற" மாரி கேட்கும்போது, "எனக்கு வந்து இப்ப அமைதி தான் தேவை. அத உன்னால குடுக்க முடியுமா?" அந்த மாதிரி கேட்கிறாரு நம்ம ரவுடி ஹீரோ. அமைதியா, "அதெல்லாம் என்னால குடுக்க முடியாது சார். ஆனா அத யார் குடுப்பான்னு எனக்கு மட்டும் தெரியும் சார்" அப்படின்னு சொல்லும்போது, "யார் குடுப்பா? அது உனக்கு தெரியுமா? யார் குடுப்பான்னு?" கேட்கும்போது, "கடவுளால மட்டும் தான் உங்களுக்கு இப்ப அமைதிய குடுக்க முடியும் சார்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி வா நம்ம வந்து கிளம்பி போலாம்" அப்படின்ட்டு மஸ்கியூக்கு கிளம்புறாங்க 2 பேரும். ஹீரோ அங்க போயிடுறான். ப்ரே பண்றதுக்காக போறான். அப்ப அங்க வெளியில ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு, "உனக்கு வந்து கடவுள் எல்லாமே குடுப்பாரு. உன்னோட ஆசையெல்லாம் வந்து நிறைவேத்துவாருன்னு" சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, "என்னது கடவுள் எனக்கு எல்லாமே குடுப்பாரா? நான் ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேத்துவாரா? என்னோட மொத்த ஆசையுமே இப்ப போயிருச்சு. என் வாழ்க்கையே போயிருச்சு. இனி என்னன்னு" சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா தான் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு ப்ரே பண்றாரு. கடவுளே நீங்க வந்து என்கிட்ட இருந்து என்னோட மெஹக்க வந்து எடுத்துக்கிட்டீங்க. ஒரே நிமிஷத்துல என்னோட மொத்த வாழ்க்கையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்ப எனக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு. நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டா ஃபீல் பண்றேன். இப்ப நான் என்ன கண்டிஷன்ல இருக்கேன்னு எனக்கே தெர்ல. நான் இன்னும் இப்ப இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னே தெர்ல. நான் நேத்தே வந்து அமெரிக்காவுக்கு வேண்டியது. ஆனா இன்னும் நான் இங்க இருக்கேன் பாருங்க. எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு நீங்க இத மட்டும் தர்றீங்களா? என்னோட மன அமைதிய மட்டும் எனக்கு திரும்ப தந்துர்றீங்களா? நான் இப்போ அப்படிதான் ஃபீல் பண்றேன். எனக்கு அமைதியே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ப்ரே பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பி போறாரு. கரெக்ட்டா இவரு வந்து கிளம்பி போறாரு. கார் கிட்ட போறாரு. அப்ப பார்த்தா, அங்க பார்த்தா கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் அங்க வராங்க ஆட்டோல இருந்து. ஆட்டோல இருந்து ஹீரோயின் இறங்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின பார்த்துர்றாங்க. ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு நம்ம ஹீரோவ கவனிக்கல. டிக்கெட்டுக்கு காசு குடுத்துட்டு அவங்க வந்து வந்துர்றாங்க. ஆட்டோக்கு காசு குடுத்துடுறாங்க. காசு குடுத்துட்டு திரும்பி பாக்குறாங்க. பாத்தா பின்னாடி நம்ம ஹீரோ நிக்கிறாரு. ஹீரோவ பாத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஒரே ஷாக்கு. நம்ம ஹீரோக்கும் ஒரே ஷாக்கு. கடைசியா ஹீரோவும், ஹீரோயினையும் பாத்துக்கிட்டாங்க. இனி என்ன நடக்க போதுங்கிறது தெர்ல. வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இனி என்ன நடக்க போதுங்கிறத அடுத்த எபிசோட்ல பாப்போம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.